காரைக்காலில் உள்ள முல்லை நகர் மற்றும் ராஜாத்தி நகர் பகுதிகளில் ஆதிதிராவிடர் நலத்துறை விடுதியில் தங்கி படிக்கும் செவிலியர் கல்லூரி மாணவிகள், ஆசிரியர் பயிற்சி மற்றும் பிற அரசு கல்லூரி மாணவிகள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கடுமையான குற்றச்சாட்டுகளை எழுப்பியுள்ளனர். முறையான உணவு வழங்கப்படவில்லை, அடிப்படை வசதிகள் இல்லை, கழிப்பறை சுத்தம் செய்யவே மாணவிகள் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் என புகார் தெரிவித்து மாணவிகள் ஆட்சியர் அலுவலகத்திற்கு புகார் அளிக்க வந்தனர். ஆட்சியர் இல்லாததால் தாசில்தாரிடம் மாணவிகள் மனு அளித்தனர். அரசு வழங்க வேண்டிய உணவு பட்டியலில் உள்ள உணவுகள் வழங்கப்படாமல் தரமற்ற உணவுகளை வழங்குவதாகவும், இதில் புழுக்கள் கூட இருப்பதாகவும் மாணவிகள் வேதனை தெரிவித்தனர். மேலும் வழங்கப்படும் தேங்காய் எண்ணெய், பவுடர்கள் கூட காலாவதியானவை எனவும், அரசு திட்டங்கள் மாணவிகளிடம் முறையாக சேரவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இங்க படிக்கிறதுக்காக தான் வந்தோம். ஆனா இங்க சில பிரச்சனை நடக்குது. ஹாஸ்டலே ஆக மொத்தம் சரியில்ல. எங்களுக்கு 3 ஃபுட் தான் ப்ரொவைட் பண்றாங்க. குறிப்பிட்ட உணவுகள் மட்டுமே அங்க வழங்கப்படுறதுனால எங்களுக்கான அதாவது சத்துக்கேத்த உணவுகள் அங்க இல்ல. தண்ணி வசதிகள் இல்ல. அங்க இடமே சரியில்லாததுனால பசங்களுக்கு படிக்க கஷ்டமா இருக்கு. கொசு கடிக்கிறதுனால டெங்கு, மலேரியா அந்த மாதிரியான டிசீஸ்லாம் வருது. ஸோ இத எல்லாருமே கொஞ்சம் கன்சிடர் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நாங்க கோரிக்கை வைக்கிறோம்.